ஏப்பா நல்லா ஓட்டு, அப்பதான் மதியானம் 12 மணிக்கெல்லாம் காரைக்கால் போய் சேர முடியும். அடிச்சு ஓட்டுப்பா. சரிங்க சார். சார் சொல்லுங்க சார். உங்க பின்னாடி ஒருத்தர் கிரீன் கலர் ஷர்ட்ல ஃபாலோ பண்றாரா? என்ன சார் சொல்றீங்க? ஆமா, பின்னாடி பைக்ல ஒருத்தர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. டிபார்ட்மெண்ட்ல உங்களை கையும் களமா பிடிக்கிறது ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ என்ன சார் பண்றது? பொருள் உங்ககிட்ட சேஃபா தானே இருக்கு? ஆமா சார். 24 மணி நேரம் நீங்களும் பொருளும் டிபார்ட்மெண்ட்ல மாட்டாம இருக்கு. இதுக்கு மேல என்னால இப்ப பேச முடியாது. சார், நான் ரத்னத்தை பார்த்துட்டேன். என் கண்ணு முன்னாடி தான் நிற்கிறான். என்ன இவன் மொபைல்ல பலான விஷயம் பார்த்துக்கிட்டு இருப்பானோ? குரங்கு குளிக்கிறது கூட விட மாட்டாயா? இரு அப்பா, எவ்வளவு வர்றேன். சார், ரெட் கலர் டிஷர்ட். ஹலோ ரத்னம். வா தியாகு. என்ன மூஞ்சில திருட்டுக்களை டப்பாங்குத்து ஆடுது? என்ன பழைய பாக்கி எதுவும் செட்டில் பண்ண வந்தியா? அட பாக்கி இருந்தா தானே பந்தம் தொடரும். சார், கையாட்டி பேசுறாங்க, சரியா கேட்கல. என்ன நடக்குதுன்னு பார்த்து சொல்லியா? இங்க பக்கத்துல ஸ்டார் ஹோட்டலுக்கு மீட்டிங் போகணும். ஓ, நான் வரலப்பா, நீ போ. செருப்பு போட்டு போனா நல்லாவா இருக்கும்? உன் ஷூ கூட. மீட்டிங்க்கு என் ஷூவை போட்டோம்னா பேரழகனா மாறிடுவியா? இந்நேரத்துக்கு கடை எதுவும் திறந்திருக்காது. உன் ஷூ கூட மீட்டிங் முடிஞ்சோன்னா நான் கொடுத்துட்றேன். இங்க பாரு, கடை திறந்த உடனே புது ஷூவா வாங்கிட்டு வந்து வீட்டுல கொடுத்துறேன், மறந்துடக்கூடாது. தாராளமா வாங்கி தரப்பா. இந்தா. கை மாறுச்சா? சார், இந்த போட்டு மேல சத்தியமா சொல்றேன் சார். சாரி சார், கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன், கோச்சிக்காதீங்க. சார், சத்தியமா சொல்றேன் சார், எதுவும் கை மாறல. ஏப்பா தியாகு, செருப்பு பத்திரம். ஏய், உன்னோடது செருப்பு, என்னோடது ஷூ பத்திரம். சார், நான் வேணா ரத்தனத்தை போய் கேட்டு வரவா? அது ஓகே சார். ரத்தனம் ஒரு பக்கம் போறான், இன்னொரு பக்கம் போறான். நான் எந்த பக்கம் சார் போறது? அந்த இன்னொருத்தரை ஃபாலோ பண்ணிட்டு அவன் வீட்டுக்கு போய் லொகேஷனை ஷேர் பண்ணு. ஓகே சார். இது ஒரு செருப்பு, இதுக்கு எக்ஸ்சேஞ்சர். செம்பகா, யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க, யாருன்னு வந்து பாருமா. தானே இருக்கீங்க, நீங்க திறந்தாலும் கதவு திறக்கும். இவளை கட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே. அப்படியே பாடுபட்டுட்டாலும். யாரு நீங்க? போலீஸ். என்ன ட்ரெஸ் கிஸ் ஒன்னேங்கண்ணா? அது உங்களுக்கு தேவையில்லாதது. ஓ அப்படியா, அப்ப போயிட்டு வாங்க. Hey, open the door. என்ன சார்? ரத்தனத்தை உங்களுக்கு எப்படி தெரியும்? சார், அது பழைய கதை சார். 1999ல கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல. கோயம்புத்தூர்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். பீச்ல ரத்தனத்தை பாத்தீங்களே, அவன் உங்ககிட்ட என்ன சொன்னான்? சார், நான் ஒரு ஆடிட்டர். அங்க என்ன பேசுன? சார், 6 மாசமா சார் பேலன்ஸ் பெண்டிங். கேட்டா தரவே மாட்டேங்க சார். சர்ச் பண்ணியா? ஓகே சார். சார் வாரண்ட் இருக்கா?
ரத்தனத்து கூட யாரெல்லாம் தொடர்புல இருக்காங்களோ அவங்க வீட்டெல்லாம் சர்ச் பண்ண ஆல்ரெடி எங்ககிட்ட பர்மிஷன் இருக்கு. பேசிட்டு இருக்கான். யார் நீங்க? புள்ளி. அப்பா நல்ல வேலை. இந்த மனுஷனை வச்சுட்டு ஒன்னும் பண்ண முடியல. கொஞ்சம் உள்ள வாங்கல. இந்த சிலிண்டரை தூக்கி கொஞ்சம் உள்ள வைக்கணும். உதவிதானே. ஓகே, காவல்துறை உங்கள் நண்பன். நம்ம வீட்டு சிலிண்டரை விட இந்த வீட்டு சிலிண்டர் பெட்டர். அப்படியே அந்த சைடுல இங்க அது கீழே அந்த தண்ணி ஏதாவது குடிக்கிறீங்களா? போயிட்டு இருக்கு. எங்க வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்கு. போலீஸா? அங்க வாக்கிங் வரும்போது செருப்புல என்ன வச்ச? அதுல ஒண்ணும் இல்லையாப்பா. அப்படியா? செருப்ப போலீஸ் எடுத்து போயிடுச்சு. ஏய், அதுல 10 கோடி ரூபாய் வைரம் இருக்கு. 10 கோடி வைரமா? செருப்ப போலீஸ் எடுத்து போயிடுச்சுப்பா. என்னப்பா சொல்ற? வெறும் கணக்கு புக்கா வச்சிருக்கான். கல்யாண், அங்க ஏதாவது கிடைச்சதா? எதுவும் இல்ல சார். இங்கதான கழட்டி போட்டேன் செருப்ப. என்ன திடீர்னு காணா போச்சு? நமக்கு யூஸ் ஆகாது. கல்யாண், அந்த செப்பல் ஸ்டாண்ட்ல பாருங்க. ஓகே சார். ஷூ 7 நம்பர். செப்பல் இது. அரிசி சார், எதுவுமே இல்ல சார். அதான் எதுவும் இல்ல. நீங்க எதுவும் இல்லன்றீங்க? இல்ல சார், அதுதான் இங்க எதுவுமே இல்லவே இல்லையே. அந்த இல்ல அந்த இல்ல சார், அந்த இல்லையா? இல்ல சார், நான் இப்போ கமிஷனர் ஆபீஸ் போறேன். ஏசி கூப்பிட்டுருக்காரு. அடுத்து என் டியூட்டி என்ன சார்? இன்ஸ்பெக்டர் கால் பண்ணுங்க, அவர் சொல்லுவார். எங்க போச்சு? என்ன போலீஸ்லாம் வந்து போகுது? வாக்கிங் போன இடத்துல ஏதாவது பொண்ணு கைப்பிடிச்சு ஏத்தியா? இங்க ஒரு செருப்பு இருந்துச்சு பாத்தியா? முள்ளு குத்துச்சு. என்ன முள்ளு குத்துச்சு? அட நம்ம தோட்டக்கார கால்ல முள்ளு குத்துச்சுப்பா. பாவமா இருந்தது. இங்க ஒரு செருப்பு கிடந்தது, யாருதுனே தெரியல. கொடுத்துட்டேன். டேய் டேய் டேய், இங்க பாருடா. வாழ்க்கையில நீ செஞ்ச உருப்படியான காரியம் தான்டா. சூப்பரா வாடா, போய் செருப்பு எடுத்து வந்து. டேய் டேய், என் பார்வை கழுகு பார்வை சார். எவனும் என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. கல்யாண் காரணத்துக்கு முன்ன அவங்க இஸ்தி ஆகக்கூடாது. இவையா பேச்சே காணும். ஹலோ கல்யாண். சார், சைக்கிள் கேப்ல தப்பிக்க பாக்குறான் சார். நான் விடாம ஃபாலோ பண்றேன். மிஸ் ஆயிடக்கூடாது. கிளம்பு. டேய் போங்கடா. போ 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 போ. இந்த பக்கம் போயிருப்பாங்களா இல்ல இந்த பக்கம் போயிருப்பாங்களா தெரியலையே. நேரா போக ரோடே இல்ல. ஒருவேளை டாஸ் போட்டு பார்க்கலாமா? அட்ரஸ் கூட ஒழுங்கா தெரிஞ்சு வச்சுக்கிற மாட்டியா? திட்டுற இருந்தா மேப்பை தான் திட்டுறேன். இப்ப என்கிட்ட இருந்து மிஸ் ஆக முடியாதா? ஏண்டா இதாடா வீடு? இது என்னடா ஒத்த செருப்பா கிடக்கு? நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். அதெல்லாம் கிடக்கட்டும்பா. ஏன்பா பசிக்கிற நேரத்துல போய் பழைய செருப்புலாம் தேடி வந்துட்டு இருக்கேன். என்னால முடியலப்பா. ஏன்பா இப்படி பண்ற? ஒவ்வொரு வீட்லயும் கழுத போட்டு என்னை பார்ச்சரி யோகம் வரும்னு போட்டிருப்பாங்கல்ல, அது மாதிரி பழைய செருப்பை பார்த்து நம்ம அழுதோம்னா காசு கொட்டும்னு பஞ்சாங்கத்துல போட்டிருக்கு. அதான் போபா நீ. இளங்கோ, அந்த செருப்புல 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள வைரம். 10 கோடி ரூபாய்? 10 கோடி. 10 கோடியாப்பா? 10 கோடி ரூபாய் வைரம். 1000 லட்சம்? ஆமாம். கனவு சாமி.
முனுசாமி கதை தர. முனுசாமி கதை தர. யாரு? முனுசாமி. யார் நீங்க? அந்த முனுசாமி என் வீட்டுல தான் வேலை பாக்குறான். ஏன் சார் ஏதோ தப்பு பண்ணிட்டானா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா பாக்கணும். இது என்னம்மா உங்க வீட்டுல ஒத்த செருப்பா கிடக்கு? அது வாங்கய்யா. அவனுக்கு தியாகு ஒரு கோவம் பொம்பளை கூட வந்தா டீல் உங்களை பேசிட்டு இருக்கான் சார். பார்த்துட்டு வந்து காசு தெரியல சார், நான் வேணா போய் கேட்டு வரட்டா? தேங்க்யூ சார். ஏங்க கொஞ்சம் வாங்க. நம்ம பேசுறது யாரோ அங்க இருந்து ஒட்டு கேக்குறாங்க. அந்த ஆளுக்கு தெரியாம தான் நான் அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஒட்டி கேக்குறாங்க. நம்மள போலீஸ் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவனை விடுமா. இப்போ முனுசாமி எங்க இருக்கான்? எந்த வேலையா இருந்தாலும் 11:30க்கெல்லாம் முடிச்சிட்டு கடைக்கு போயிடுவாயா. 12க்கெல்லாம் நைட்டு 12:30க்கு தான் திரும்பி வருவான். ஆமா, அப்ப அது எந்த கடை? என்னடா செருப்பெல்லாம் பறக்குது? அப்பா ஃபுல் ட்ரங்க் முனுசாமி. இங்கதான் இருக்கானா? படா. முனுசாமி. யாராவது என் பேரை சொல்றது? எருபாலியா அடிப்பேன். ஏன் முன்னாடி கண்ணாடி வச்சுது? டேய் முனுசாமி, நான்டா. என்னன்றா என் வேலையை டிஸ்டர்ப் பண்றதுக்கு எவனா ஒருத்தன் வந்து நிக்கிறான். எவன்டா அவன்? என்ன மாதிரியே டேய் முனுசாமி. டேய் போதக்கார முனுசாமி. ஐயோ, இருக்கற ஐயா வாய் பொத்துனே. நீ என்ன கிஸ் அடிச்சினா குறையுது. சூசைட் பண்ணிக்கிறேன். மப்பு குறையுது. அப்பா இதுக்கு முன்னாடி கிஸ் அடிச்சிருக்கியா? இல்லடா, இவன் ஏதோ போதையில பேசிக்கிட்டு இருக்கான். இல்ல. பேசாம இருக்க மாட்டேன். முதல்ல என் பக்கம் திருப்பிடாத. ஐயோ, இவன் என்னடா கிஸ் அடிக்க ரெடியா இருக்கான்? போடா சரி. டேய் முனுசாமி, தயவு செய்து சொல்றா, அந்த செருப்பு எங்கடா இருக்கு? இங்கதான் எங்கேயாவது இருக்கும். அங்கயா? அப்பா நான் இந்த பக்கம் போறேன், நீ அந்த பக்கம் போ. செருப்பு எடுக்கிறோம் போலீஸ். நீயே முள்ளையடா. இது என்னடா? என்ன சார் ஸ்டிக்கர்? சரக்கு ஸ்டிக்கரு. ஓ, குனிஞ்சா ஒட்டிடுவீங்களா? ஒற்ற இடத்துல உன்னை யாரையா குனிய சொன்னா? நல்லாலியா கிடைச்சதா? என்னடா அது ஸ்டிக்கர் மண்டையில ஒட்டுறான்டா? பார்ல கீழே குனிஞ்சா ஸ்டிக்கர் ஒட்ட தான் செய்வாங்க. இது எப்படி உனக்கு தெரியும்? அது உனக்கு எப்படிடா தெரியும்? எல்லாம் பகுத்தறிவு தான்ப்பா. இல்லப்பா, எனக்கு தெரியும். இருக்குப்பா. இல்லப்பா. இருக்குப்பா. இல்லப்பா. இருக்குப்பா. டேய், நம்மள தேடிக்கிட்டு ஒரு போலீஸ்காரன் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான். என்ன பண்றது? நாக்க அப்படியே யூட்டன் பண்ணி அப்படியே போயிடலாம். ஆமாமா, இது பெரிய மவுண்ட் ரோடு. யூ டர்ன் பண்ணி போறேன். வாடா வாடா, அந்த பக்கம் போ. வாடா, வந்துடா. குனிஞ்சு குனிஞ்சு தேடிட்டு இருக்காங்க சார். அப்ப நீ என்ன பண்ற? நான் உங்களை பார்த்துட்டு இருக்கேன் சார். நீ போய் தேடி. இந்த செருப்பா? சரி சார், சரி சார். நானும் குனியணுமா? குனிஞ்சிடறேன் சார். கால் சந்தில என்ன பண்ற? லுங்கிய துவச்சு எத்தனை நாள் ஆகுது? நாத்த தாங்க முடியல சாமி. இத பாருப்பா, செருப்பு போய் மீன் மசாலால முக்கிருக்காங்கப்பா. முள்ளு குத்தாம இருக்கிறதுக்கு மசாலா தடவி இருப்பாங்க. பேசாம இருடா. ஆனா இது அந்த செருப்பு இல்லப்பா. ஐயோ, யாரையோ செருப்ப மாத்துந்து. யோ முனுசாமி, இன்னைக்கு காலையில உனக்கு செருப்பு கொடுத்தேனே, அது எங்க? அதான் அப்பமே தீக்கிட்டேனே. யோசிச்சால போதெல்லாம் இறங்குது. ஒரு கோடு சொல்லுங்க முதலாளி. வாங்கடா, வாங்கி கண்ணுல காட்டுறா. ஆழ்ந்த நிலைக்கு போய் நிக்கிறேன். குடிக்கப்படாதடா. ஐயோ, முதல்ல சொல்லு. நம்பர் 6 முத்துராஜன் தெரு, திருவான்யூர். அங்க இருக்கணும். இல்லனா நம்பர் 6 கொலைகாரன் தெரு, திருவான்யூர். அங்க இருக்காது. டேய் முனுசாமி, முத 6 எந்த வீடு? ரெண்டாவது 6 எந்த வீடு? முதல்ல சொன்னது மல்லிகா வீடு, ரெண்டாவது சொன்னது என் வீடு. நான் தான் வீட்டுக்கே போலியே. என்ன ஒருத்தனுக்கு ஒருத்தன் பாத்துக்கிறானுங்க. அப்ப மல்லிகாவோட மல்லிகா பாக்குறதுக்கு அவ்வளோ ஆசையா? ஓ, நீங்க தான் அந்த புரோக்கரா? நான் இதுவரை பார்த்ததே இல்ல. இவரு அப்பா. சீச்சி, யாராவது அப்பாவே பையனை கூட்டிட்டு வருவாங்க? அதான் கூட்டு வந்துட்டாரு. சரி, எதுவா இருந்தாலும்
அக்கம் பக்கம் இருக்கவங்க பார்த்தா தப்பா நினைப்பாங்க. உள்ள வந்து பேசுங்க. அப்பா பசிக்கிறவா ஐயோ அப்பா வாப்பா எவனாவது பாத்திர போறான். இவ வேற புரோக்கர் மார்க் வாங்குறாரு. மல்லிகா, நாங்க செருப்பை தேடி வந்திருக்கோம். எது செருப்பா? ஆமா, முனுசாமி எங்க தோட்டக்காரர். அவர் ஒரு செருப்பு எங்க இருக்கு? மல்லிகா, இந்த வீட்ல செருப்பை எங்க விடுவீங்க? ஓ, நீங்க 2 பேரும் செருப்பு தேடி வந்த கஸ்டமரா? ரொம்ப கஷ்டம். வாங்க என் பின்னாடி. ஓகே. இந்த வீட்ல நீங்க தனியா தான் தங்கியிருக்கீங்க? என்னடா இது, மல்லிகா வீடு இவ்வளவு பிஸியா இருக்கு. ஏமா போமா செருப்பை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கதவை திறக்கலாமா, போமா. ஐயோ, என்னடா இத்தனை ரூம் இருக்கு. ஓ, பிசினஸ். இந்த பிள்ளைக்கு நம்ம ஆடிட்டர் ஆயிரம். இந்தா இங்க இருக்கு. அப்பா என்ன மல்லிகா, என்ன இத்தனை செருப்பு? ஆட அது ஒண்ணும் இல்லையா, ரைடுன்னு வந்துட்டா எல்லாம் டக்குன்னு எஸ் ஆகி ஜம்ப் ஆயிடுறாங்க. அப்பா ரைடா, ஐ அம் அஃப்ரேட். ஒண்ணு இல்லடா, நம்ம செருப்பு வாசல்ல கிடக்கு. தேடி வந்த செருப்பு இருக்கான்னு பாரு. எடுத்து கொட்டா. இதுல இல்லப்பா. ஐயா, செருப்பும் இல்லையா? கட்டக்கரும் தலை. நல்லா அப்ப மல்லிகா, ஐ அம் a good boy. எதுக்கு இவன் புசுக்குன்னு முன்னாடியே போறான்? இளங்கோ, அந்த தோட்டக்கார முனிசாமி குடிச்சு போட்டு வளர்றான். நீங்க broker கைய கால ஒட்டிச்சவனே. ஹலோ, இங்க வந்து யாரும் சும்மா எல்லாம் போக முடியாது. அப்போ இளங்கோ கேட்ட போடுறாங்க. நம்பர் சொல்லுங்க. 98410 98410 6. அனுப்பிட்டேன். என்னடா 1001 ரூபா அனுப்பிச்சிருக்க? ஆமா, 2 பேர் வந்திருக்கோம்ல, இதுக்கெல்லாம் கணக்கு பார்க்காதப்பா. பாபா என்னப்பா, வரியா இல்ல இங்கே செட்டில் ஆக போறியா? வரண்டா இருறோம். ஹலோ புரோக்கர், போறப்ப கதவை சாத்திட்டு போங்க. இந்த வீட்டுக்கு எதுக்குங்க கதவு? ஏற்கனவே கஸ்டமர் ஒருத்தர் வெளியே வெயிட்டிங். உன்னோட என்னை பார்த்தா என்ன நினைப்பாரு? நானே வீட்ல இருக்கிற சிலிண்டரை வச்சு சரக்கு அடிக்க வந்தா சரக்கு தட்டி விட்டேன். டேய் போலீஸ், போய் அடி வாங்கு போ. அப்பா வாங்கிதான் குடிச்சிட்டு அதே இடத்துல உட்கார்ந்திருக்கான் பாரு. ராஸ்கல் இவனை. திரும்ப வருவீங்கன்னு நல்லா தெரியும். தெரியுமா? ஐயோ, இப்ப இருக்கிற ஓவாய மறுபடியும் கிஸ் அடிச்சிட்டீங்கன்னா ஏய், இப்போ சொல்றா, எதுக்குடா எங்களை மல்லிகா வீட்டுக்கு அனுப்புன? காலையில மல்லிகா வீட்டுக்கு போகணும்னு தானே சொன்னேன். ஆமா, ஆனா இன்னைக்கு போவே இல்லையே. அப்பா திஸ் டூ மச். அப்ப எங்க தாண்டா போன? அது முதலாளி, வேலையெல்லாம் முடிச்சிட்டு நேரா கவுன்சிலர் ஏகாம்பரம் வீட்டுக்கு போனேன். அங்க வேலையே பார்க்காம 1000 ரூபா கொடுத்தாரு. அப்புறம் அவருக்கு 100 ஆயிடுச்சு. கரெக்டா சொல்லு, செருப்பை எங்க விட்ட? அங்கதான் விட்டேன். கவுன்சிலர் வீடு. கவுன்சிலர் ஏகாம்பரம் வீடு. பாவி பசங்க போன புடிக்கிருப்பானுங்க. இளங்கோ எப்படி மேக்கப் போட்டு நிக்கிறான் பாரு. நம்மளுக்கு தெரியாம ஃபாலோ பண்ற போலீஸ் நம்மளுக்கு தெரியற மாதிரியே நிக்கிறான் பாரு. பைத்தியக்காரப்பா. டேய், நீ ஏகாம்பரம் வீட்டுக்கு போ. நான் கார்ல ஏறிக்கிட்டு என்னைய சுத்துறான்ல, அவனை எப்படி சுத்தவரன்னு மட்டும் பாரு. சூப்பர்ப்பா. டேய், ஏகாம்பரம் வீட்டுல அந்த செருப்பு என்ன கலர் என்ன டிசைன் தெரியுமில்ல? என்னடா தலையாட்டுற? என்ன மாதிரி மனசு தர்மாஸ்பத்திரி மாதிரி யோசிச்சா தெரிஞ்சிடும். ஆனா உன் மனசு பிரைவேட் ஆஸ்பத்திரி மாதிரி என்ன நினைக்கிறேன்னு தெரிய மாட்டீங்கடா. இருக்கேப்பா. போடா, செருப்பை கைப்பற்றான். எதுவுமே சொல்ல மாட்டேன். எஸ் சார். சார், தியாகுவோட பையன் பைக்ல போறான் சார். வண்டி நம்பர் என்ன? 4084 சார், 4084 சார். நான் பைக்கை ஃபாலோ பண்ண சொல்றேன், நீ தியாகுவை ஃபாலோ பண்ணு. ஓகே சார். நம்மளே பாக்குறான் பாரு.